சரியாக நூற்றாண்டை காணுகிற ஆண்டில் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்று நூலினை இன்றைக்கு தொகுத்து கருவூலமாக விளங்கக்கூடிய ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இன்றைக்கு பாசறையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஆயுதம் தயாரிப்பதற்காக வழங்கியிருப்பதற்கு முதலில் அவருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை குறித்து தொடங்குவதற்காக நான் முற்படுகிற பொழுது நூலாசிரியருடைய ஆழ்ந்த ஆற்றலும் அறிவும் நுண்ணறிவும் என்று சொல்கிற அந்த தன்மையினால் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய முக்கிய செய்தி, இன்றைக்கு நான் சுயமரியாதை இயக்கம் கண்டு 100வது ஆண்டை தொட்டு இருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் என்று குறிப்பிடுவதற்கு பெரிதும் காரணம், அந்த நூற்றாண்டு என்று உறுதிப்படுத்துகிற செய்தியை இந்த நூலில் அவர் குறிப்பிடுகிறார். சுயமரியாதை இயக்கம் எப்பொழுது தோன்றியது என்ற கேள்வியை முதலில் எழுப்பி, அது குடியரசு நாள் தொடங்கப்பட்ட நாளை குறித்து எழுதலாமா, அல்லது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் தொடங்க இருப்பதற்கு முன்பான ஒரு கூட்டத்தின் தேதியை வைத்து அதை தோன்றியது என்று கருதலாமா, அல்லது நீதி கட்சியினுடைய மாநாட்டில் சுயமரியாதை உணர்வை குறித்து தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்ற அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட 1926 என்று கொண்டு எதை என்று ஆய்வினை கொண்ட பொழுது, இது குடியரசு நாளிதழில் தன்மரியாதை உள்ள சமத்துவ சகோதரத்துவ கொண்ட சமூகத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்று தொடங்குகின்ற அந்த கட்டுரையை கொண்டு இவர் சுயமரியாதை உணர்வினை தன்மரியாதை என்ற உணர்வோடு தொடங்கப்பட்டிருக்கிற வார்த்தையை கொண்டிருக்கக்கூடிய கட்டுரையை குடியரசில் தொடங்கியிருக்கிறார். எனவே இது 1925 மே மாதம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட குடியரசு அந்த கட்டுரை வருகை தந்து வெளியிடப்பட்ட நாளில் இருந்துதான் என்று உறுதிப்படுத்துகிறார் நம்முடைய திராவிட கணினியாக விளங்கக்கூடிய இந்த நூலினுடைய ஆசிரியர் அவர்கள். அதனையே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நூலுக்கான அறிந்துரையை வழங்குகிற பொழுது மிக நேர்த்தியாக அதை ஒப்பிட்டு சொல்வதற்கு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத சங்கம் என்று விளங்கினாலும் அதனுடைய ஆங்கில இதழாக ஜஸ்டிஸ் என்ற இதழ் வந்ததன் காரணமாகவே அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று மாறியதை போல ஒரு இதழின் தொடக்கத்தை வைத்தே ஒரு இயக்கத்தின் தொடக்கத்தை உறுதிப்படுத்துகின்ற தன்மையினை இந்த நூலில் காண முடிகிறது என்று சொல்லி, முதலில் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றத்தை இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறார் நம்மளுடைய இந்த இணைய தலைமுறைக்கான என்பதனை இந்த நூலில் இருந்து அறிய முடிகிறது. அடுத்ததாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த நூலில் பல செய்திகள் உண்டு. 2 பக்கங்களில் கண்ட செய்திகளை மட்டுமே இவ்வளவு விரிவாக இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட முடியும் என்று அக்கா அருள்மொழி அவர்கள் பேசியிருக்கிற வேளையில், அவ்வளவு செய்திகளையும் இங்கே பேசிட இயலாது என்றாலும் கூட ஒரு சில செய்திகள் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியதாய் அமைந்திருப்பது எது என்று சொன்னால், இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிற காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வெவ்வேறு மூலை முடுக்குகள், வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தலைவர்களால், வெவ்வேறு சிந்தனையாளர்களால், வெவ்வேறு இயக்கங்கள் கண்டு இருக்கக்கூடிய வரலாற்றை இங்கே கொண்டு வந்து தொகுத்திருக்கிறது மிகப்பெரிய செய்தி. தி கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசு சீர்திருத்த இயக்கங்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். ராம்மோகன் ராய் அவர்கள் உருவாக்கிய இயக்கமாக இருக்கட்டும், மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள் உருவாக்கிய இயக்கமாக இருந்தாலும், அல்லது வள்ளலார் அவர்கள் தொடங்கிய அந்த
இயக்கமாக இருந்தாலும் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தொடங்கிய இயக்கங்கள் என்றெல்லாம் சமகால அரசியலை, சமகால இயக்கங்களை பற்றியும் குறிப்பிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியலில் சகோதரத்துவம், சமத்துவம் என்ற 2 சொற்றொடர்கள் மிகப்பெரிய அரசியலுக்கான கருத்தாக்கம் என்பதை கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உலக அளவில் ஒரு தலைவன் தன்மரியாதை என்ற, சுயமரியாதை என்ற அந்த ஆணித்தரமான ஒன்றை கொண்டு அரசியலை தொடங்கியிருப்பது தந்தை பெரியார் தான் என்பதனை அழுத்தம் திருத்தமாக ஆசிரியர் அவர்கள் இந்த நூலின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த சுயமரியாதை என்பதைத்தான் இன்றைக்கு நாம் மானமும் அறிவும் என்று கொண்டு இன்றைக்கு சுகமான வாழ்வினை பெறுவதற்கு சுயமரியாதை மிக அவசியம் என்பதனை இங்கே நமக்கான வாழ்வியல் முறையேனும் வழங்கியிருக்கக்கூடியதை இந்நூலின் மூலமாக அறிய முடிகிறது. ஆனால் நாராசா அவர்கள் 2வது பாகத்திற்காக அணிந்துரை வழங்குகிற பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியை அதில் குறிப்பிட்டு சொல்கிறார். இங்கே பிரின்ஸ் என்ஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தின் முதல் களபலிகளாக இறந்திட்ட நடராசன் தாளமூத்து அவர்களை பற்றி இங்கே அவர் குறிப்பிட்டு சொன்னதை போல அந்த நடராசன் என்கின்றவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய தந்தை எழுதிய கடிதம், திரு லட்சுமணன் அவர்கள் எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னுடைய மகன் உங்கள் வழியில் வந்து இந்த இனத்திற்கான, இந்த மொழிக்கான போர்க்களத்திற்கு அல்லது உங்களுடைய இயக்கத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தவன். உங்களுடைய எழுச்சி மிகுந்த எழுத்தால், பேச்சால், பிரச்சாரத்தால் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்றாலும் கூட நான் பெருமையோடு கொள்கிறேன். இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக தன் உயிரை தியாகம் செய்தது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பெருமையே என்று கருதுகிறேன் என்று குறிப்பிடுகிற அந்த கடிதத்தினை இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு இனத்திற்காக, மொழிக்காக தன்னை தியாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இனத்திற்கினுடைய வரலாற்றை இங்கே 2 தொகுதிகளில் சுருக்கி வழங்கியிருக்கிறார். தொடக்கத்திலே சொன்னதை போல நீதி கட்சியின் வரலாறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறையும் தொகுத்து வழங்கி இருக்கக்கூடியவர். இன்றைக்கு நூற்றாண்டுகள் கண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாறையும் 2 தொகுதிகளில் தொகுத்து வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இதில் எண்ணிலடங்காத செய்திகளை நம்மால் காண முடிகிறது. ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்தை மட்டுமே நான் கண்டிருக்கிறேன் என்று சுயமரியாதை இயக்கத்தை கண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களிடம் பொது உடைமை கொள்கைகளும் அவரிடம் தடை துவங்கியது, மேலோங்கியது என்று இருக்கிற வேளையில் அந்த பொது உடைமை கொண்ட ஒரு இயக்கத்தை, ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிடலாமா என்று கூட எண்ணி தென்னிந்திய சமதர்ம கட்சி என்று தொடங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது என்ற செய்தி இதுவரையிலும் எந்த நூலிலும் நான் கண்டிராத ஒரு செய்தி. மூத்தவர்கள், இங்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். ஆனால் என்னை போன்ற இந்த தலைமுறை சார்ந்தவர்களுக்கு இது புதிய செய்தியாகவே நாங்கள் காணுகிறோம். தந்தை பெரியார் அவர்கள் அதை கைவிடுவதற்கான காரணமாய் குறிப்பிடுவது எது முக்கியம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதில் மாறுபட்ட கருத்துக்களால் முடக்குவதோ போவதோ என்பது அல்லாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதும் பகுத்தறிவு சிந்தனை கொண்டதாக ஏற்படுத்துவதில் தான் நம்மால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும் என்பதனை உணர்ந்து அந்த பகுத்தறிவு சிந்தனையை கொண்டதாக சுயமரியாதை ஊட்டுகின்ற தன்மையை கொண்ட இயக்கத்திலேயே அவர் பயணித்தவர். அதனால்தான் அவர் தந்தை பெரியாராக இருக்கிறார். எந்தவித அரசியல் பொறுப்பிலும், அரசு பொறுப்புகிறோம், அதிகாரத்திலும் அமராமலேயே அரசையும், அரசு அதிகாரத்தையும், சட்டங்களையும், திட்டங்களையும் தான் என்ன எண்ணினேமோ அதை நிறைவேற்றி காட்டிய ஒரே உலக தலைவர் தந்தை பெரியார் என்பதை இந்த நூலின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறதே. அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமிதமாக இருக்கிறது. தந்தை பெரியார் என்று சொன்னவன யாருக்கு தந்தை என்று கேட்கக்கூடிய தற்குறிகள் உலாவுகிற மண் இது. இப்பொழுது தந்தை பெரியார் என்று சொன்னாலும் கோபப்படுகிறார்கள். மாணவ செல்வங்கள் அப்பா என்று மாண்புமிகு முதலமைச்சரை அழைத்தாலும் உச்சரிப்போடு பார்க்கிற உலகமாக இருக்கிறது. அன்றைக்கு தந்தை பெரியாருக்கு எப்படி
இழிவை ஏற்படுத்தலாம் என்று பேசுகிற அதே கூட்டம்தான் இப்பொழுதும் அப்பா என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை அழைக்க வந்தால் உடனடியாக அதை பற்றி விமர்சிக்கின்ற ஒரு பெரும் கூட்டம் இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் எப்படி அதை புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகத்திற்காக, இந்த இனத்திற்காக, மொழிக்காக, நாட்டிற்காக, மனிதாபிமானத்திற்காக என்று உழைத்தாரோ அதே வழியில் என் பணி மக்கள் பணியாகவே இருக்கும் என்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களுடைய தலைவராய், மக்களின் மனதை வென்ற தலைவராய் விளங்குகிறார். அவர் தலைமையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மாணவர் அணியின் எங்களுடைய போர்க்களத்தை பற்றி பிரின்ஸ் என்ஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டதை சொன்னது போல, தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதில் இருந்து 37, 38 நடைபெற்ற அந்த போர்க்களத்தின் போது சொன்னார், இன்றைக்கு நம் மீது ஒரு மொழி திணிக்கப்பட முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்த்து போராடுகிற போர்க்களத்தில் நாம் உயிரையும் விடுவதில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த போர்க்களத்தை சந்தித்திட வேண்டும் என்று சொன்னார் என்றால் அதற்கு காரணம், மொழியை அழித்து விட்டால் நிச்சயம் அந்த இனம் அழிந்துவிடும் என்பதனை உணர்ந்த தலைவராய் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதை இப்பொழுது நம்மளுடைய எதிரிகளே அதை ஒப்புக்கொண்டு, ஆமாம், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், பிராந்தியங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதன் உரிமைகளை கேட்பதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் மொழியை அழித்து விட்டால் போதும் என்று அவரே பிரகடனப்படுத்தினார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்படைய வேண்டிய நேரம் இது. மாணவர்கள் போர்க்களத்திற்கு வருகிற தொடங்கிவிட்ட நேரம் இது. மீண்டும் ஒரு போர்க்களத்தை காணுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தந்திருக்கக்கூடிய அந்த உணர்வோடு, அந்த இனப்பற்றோடு நாங்கள் மொழி காக்கின்ற போர்க்களத்தில் மீண்டும் ஒரு போர்க்களத்திற்கு நாங்கள் களம் காண இறங்கிவிட்டோம், தொடங்கிவிட்டோம் என்று சொல்லி இந்த நூல் ஒரு மாபெரும் ஆயுதம். ஆம், நம் எதிரிகளை சந்திக்கக்கூடிய அறிவு ஆயுதம். இதை கையிலேந்தி நிச்சயம் வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.